இது என்னென்னா தெரியல, ஏதோ வித்தியாசமாக இருக்குது கேமராவில் பார்க்குறப்ப. நேரில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா பல்லி ஆகி போய் அதில் காயான மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இது வந்துட்டு வெயிலுக்கு அதுக்கும் ரேஷஸ் வந்துட்டு அதை போட்டு வரட்டுன்னு சொரிஞ்சு இப்போ இந்த வென் ஃபேஸிங் விமன் இன் க்ளோஸ் ரேஞ்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி அந்த இடத்துல பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் மொபைல் எடுத்து பார்க்குறது, அந்த மாதிரி விரலில் சொடுக்கு எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இது எல்லா அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்லையும் போட்டு இதை வரட்டுன்னு சொரிஞ்சு இந்த மாதிரி காயமாகிடுச்சு. அப்புறம் அப்பர் செஸ்ட்டில், இன்னர் தைஸில், இப்போ ஹேண்டு எல்போலேருந்து ஃபுல்லாகவே அங்கெல்லாம் ரேஷஸ் இருக்குது. அதுக்கு என்னென்னா பவுட்ரு போட்டால் பரவாயில்லன்ட்டு இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு எண்ணெய் பவுட்ரு பான்ஸ் டால்கம் பவுட்ரு அது ஏதோ ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு, அது ஒன்று போட்டேன். அப்புறம் அது இல்லைன்னொன்னே எக்ஸ்பீரி ஆன பவுட்ரு கேரம் போர்டு போடுறதுக்கு வச்சுருந்தேன், அதை எடுத்து சிந்தால் பவுட்ருன்னு நினைக்கிறேன். சிந்தால் சோப்புக்கு வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க ஒரு 10 இயர்ஸ் பேக். அந்த பவுடர்னு நினைக்கிறேன். அது ஒரு 4 வருஷத்துலேயே உள்ள 2 வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகிருக்கும். எக்ஸ்பைரி ஆனது போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சரி அப்படின்ட்டு தாத்தா வந்துட்டு நைசில் வேர்க்கூர் பவுட்ரு வச்சுருந்தார். வேர்க்கூர் பவுட்ருன்னு தானே சொல்லணும், அதை பேர் தெரில. அந்த நைசில் பவுட்ரு வாங்கிட்டு அதை ரேஷஸ் மேலே போட்டேன். இப்போ எஃபெக்ட்டு நல்லா இருக்குது. பெருசாக கொஞ்சம் இச்சிங்லாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதை பற்றின தொந்தரவு மனசில் பெருசாக இல்லை. ஸோ யாரும் பைத்தியக்காரத்தனமாக டால்கம் பவுட்ரு எக்ஸ்பைரி ஆன பவுட்ருலாம் போட போகிறதில்ல. நான் பண்ணேன், அதான் சொல்கிறேன்.